நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 12th லெவல் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட 3445 வேலையிடத்துக்கான வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. 12ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு போதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க, நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க, ரெகுலர் பேசிக் ஜாப் லொகேஷன் எனிவெண்ட் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி டீட்டெயில், செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை எப்படின்னா போஸ்ட் டைம் பார்க்கலாங்க. போஸ்ட் டைம் பார்க்குறது முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து 21/9/2024 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/10/2024 அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து 2022 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 361 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 990 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு வந்து 72 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா per ஒரு ஆளுக்கு வந்து உங்களுக்கு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து 21,700 ரூபாயும், அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 19,900 ரூபாயும், ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு வந்து 19,900 ரூபாயும் வந்து பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புன ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டு, அக்கௌண்டன்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து 12ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி எஸ்ஏ ஃபீமேல்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா per ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும், நீங்கள் வேலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு வந்து அதை வந்து ரீஃபண்டபிள் கேட்டிங்கன்னா 400 ரூபா வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து இந்த வேலை வாய்ப்புனா செலக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டேஜ் 1ல் நடக்கப்படுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கப்படுங்க. அதில் பாஸ் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் நடக்குங்க. அதில் பாஸ் பண்ண வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்குங்க. அதுலேயும் பாஸ் பண்ணதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து செலக்டிங் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண தேவையில்லை. சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.